அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. சாஸ்திரங்கள் பல விஷயங்களை கூறுகின்றன. அதிலே பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயமாக சில விஷயங்களை குறிப்பிடுவார்கள். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஊருக்கு போகிறோம், அன்றைக்கி நீங்கள் தலைக்கு குளிக்கிறீங்க, அதாவது எண்ணெய் தேய்த்து தலைக்கு குளித்திருக்கிறீர்கள் என்றால் அன்றைய தினம் நீங்கள் அந்த அம்மா வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு செல்லக்கூடாது. ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுறது. அதே போல் எண்ணெய், சீகக்காய், துடைப்பம் இதை எக்காரணம் கொண்டும் அம்மா வீட்டிலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாது. ரொம்ப முக்கியமானது இந்த கூர்மையான பொருட்கள் இருக்கிறது அல்லவா, கத்தி, அருகாமனை இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அதையுமே தாய் வீட்டிலிருந்து எடுத்து வரக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். என்னதான் அவசரமாக இருந்தாலும் உலர்த்தி காய போட்ட வகையில் இருக்கிற துணி ஈரமாக இருக்குது அப்படின்னா அந்த ஈர துணிகளை பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு எடுத்து செல்லக்கூடாது அப்படின்னு எப்போவுமே சொல்லுவாங்க. பெரும்பாலும் வெள்ளி அல்லது செவ்வாய்க்கிழமை நீங்கள் எதேர்ச்சியாக போய் தங்க நேரிடுகிறது அப்படின்னாலும், அல்லது முதன்முறையாக நீங்கள் அந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு செல்கிறீர்கள் அப்படின்னாலும், வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அஷ்டமி திதி இந்த நாட்களில் எக்காரணம் கொண்டும் வீட்டிலிருந்து கிளம்பக்கூடாது அப்படின்னு சொல்லப்படும். இப்போ இதையெல்லாம் நம்மளால் கடைப்பிடிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கடைப்பிடிக்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள் தான். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சீயக்காய், எண்ணெய், துடைப்பம் இதெல்லாம் இன்னும் முறம் சொல்லுவாங்க. முறமும் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படிம்பாங்க அனுமதி இல்லாமல். இப்போ இது எல்லாம் முறையாக நம்ம கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னா நல்ல வாழ்க்கையானது அமையக்கூடும். ஏன்னா நமக்கு பெண்களுக்கு தாய் வீட்டில் கண்டிப்பாக முக்கியத்துவம் உண்டு, உரிமை உண்டு. ஆனால் ஒரு சில பொருட்களை எடுத்து வருவதை தவிர்த்து கொள்ளுதலும் நலம். சில பேர் வெள்ளி அப்படிங்கிறத கொடுப்பாங்க, மகளுக்கு கொடுப்பாங்க. அதெல்லாம் மனமுகுந்து கொடுப்பது. ஆனால் தாய் வீட்டில் வழிபட்ட விக்கிரகத்தை நம்ம அவங்களோட அனுமதி இல்லாமையும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. நம்மளுக்கு பிடித்திருக்கு அப்படிங்கிறதுக்காக அவங்க இரண்டு மனதாக கொடுக்கிறார்கள் அப்படின்னா அந்த வழிபட்ட விக்கிரகத்தை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க மனம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு. சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கிறது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சாஸ்திரத்தின் அடிப்படையில் கூறப்படுபவை. அதை கடைப்பிடிக்கும் பொழுது கண்டிப்பாக நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கை அப்படிங்கிறது வீட்டில் இருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். நாமும் கடைபிடிக்கணும். இளைய தலைமுறைகளாம் நமது குழந்தைகளுக்கு கட்டாயமாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு 7 செயல்களை பற்றி தான் ரொம்ப சுருக்கமாக பார்க்க இருக்கோம். இப்போ காலையில் எழுந்ததுமே இறை நாமத்தை சொல்லிக்கொண்டு எழுந்திருத்தல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். இப்போ கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக இறைவன் நம்மை வழி நடத்துகிறார் என்பது நமக்கு தெரியும் அல்லவா. காலையில் எழும் பொழுதே எதிர்மறையான சிந்தனைகள் இல்லாமல் இறை நாமத்தை சொல்லிக்கொண்டு ஒரு 3 முறை சொல்லிட்டு எந்திரிக்கிறதும், அதே போல இறைவனுடைய சங்கீதங்கள் இருக்கிறதல்லவா, அந்த பாடல்களை எழும்பொழுதே கேட்டுக்கொண்டு எழுந்திருப்பதும் பார்த்திங்கன்னா அந்த நாளை ரொம்பவே சிறப்பான நாளாக மாற்றி தரும். இதை நீங்கள் தினம் சரி நீங்கள் பாருங்கள். காலையில் எந்திரிச்சப்ப அந்த மாதிரி இறை நாமத்தை சொல்லி கொண்டு எழுந்திருத்தோ அல்லது இறை பாடல்களை கேட்டுக்கொண்டு எந்திரித்த நாட்களை யோசித்தீர்கள் என்றால் அப்படியே அன்னைக்கு முழுவதும் ஒரு ஆற்றல் மிக்க நாளாக இருந்திருக்கும். அதை நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பழக்கப்படுத்தணும். குழந்தைகள் எழுந்திரிச்சதுமே மந்திரங்கள் சொல்வதற்கும் அதே போல் அந்த பாடல்களை கேட்பதற்கும் நான் தான் தயார் செய்ய வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நல்ல நாட்கள் இருக்கிறது அப்படின்னா குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குகின்ற பழக்கத்தை அவர்களுக்கு சொல்லித்தருவது ரொம்பவே முக்கியமான விஷயங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் அது ரொம்பவே தேவைப்படக்கூடிய விஷயம். பெரியோர்களை மதித்தல் அப்படிங்கிறது இந்த சமுதாயத்தை மேன்மைப்படுத்தக்கூடியது. அப்படிங்கிறதுனால அன்றாடம் அதை பழக்கப்படுத்துவதுங்கிறது ரொம்ப சிறப்பு. குறைந்தபட்சம் ஒரு சிறப்பான நாட்கள், முக்கியமான விழா காலங்களில் நமது வீட்டு பெரியவர்களிடம் குழந்தைகளை ஆசீர்வாதம் வாங்க சொல்லுங்கள். அதற்கு முன்னுதாரணமாக நாம் நம் பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் கட்டாயமாக வாங்க வேண்டும். அதை பார்க்கும் பொழுது குழந்தைகளுக்கு அது மனதில் விழும். அதையும் குழந்தைகள் செய்வார்கள் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். சாப்பிடும் போது எப்போதுமே நேராக சாப்பிடாம முதல்ல சாப்பாடை கொடுத்த இறைவனுக்கு நன்றியை சொல்லிட்டு அப்பப்போ இந்த சாப்பாடு அப்படிங்கிறது எப்படி வருது, அதற்காக எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது குழந்தைகள் சாப்பாட்டை வீணடிக்க மாட்டாங்க. நம்மளும் பண்ணக்கூடாது.
ஆனால் ரொம்ப முக்கியம், இந்த சாப்பாடு அப்படிங்கிறது அனைவருக்கும் பொதுவானது அல்லவா? சாப்பிடும் முன்பு ஒரு கைப்பிடி சாப்பாடை எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றதும், அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுமே அந்த சாப்பாட்டை கொண்டு போய் நம்ம கையெல்லாம் கழுவுனதுக்கப்புறம் அந்த சாப்பாட்டை கொண்டு போய் ஒரு பாத்திரத்தில் வச்சு வெளியே ஜீவராசிகளுக்கு வைக்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பான தானமாக இருக்கும் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இதை பழக்கப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல் அடிக்கடி தியானம் செய்கிறதும் அதே போல் தானம் செய்கிறதும் ரொம்ப முக்கியம். இப்போ குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களில் ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா தானம். எல்லா பொருட்களும் நமக்கானது அப்படிங்கிற எண்ணத்தை அவர்கள் மனதிலே அண்டவிடக்கூடாது. அதற்காக சுயநலமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கக்கூடாது. அப்போ பொதுநலம் அப்படின்னம்னாலும் தனக்கு போக அந்த தானம் தர்மம் அப்படிங்கிற விஷயத்தை அவர்கள் மனதிற்குள்ளே கொண்டு போய் தினமும் குறைந்தது ஒருவருக்காவது தானம் செய்து விட வேண்டும் என்ற எண்ணத்தை குழந்தைகளுக்குள் உண்டாக்க வேண்டும். இரவு தூங்க போகிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நல்ல விஷயங்களை நினைத்து கொண்டு ஒரு 5 நிமிடமாவது தியானம் செய்துவிட்டு ஒரு பாடலை பாராயணம் செய்துவிட்டு படுக்கைக்கு செல்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைகளை தினமும் பூஜை செய்ய விடுங்க. வீட்டில் பெரியவங்க நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத விட சிறிய வயதிலிருந்தே அவர்களுக்கு பூஜை செய்ய கற்றுக் கொடுப்பது, அதாவது பூஜை அறையில் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது கண்டிப்பாக அவர்கள் மனதிலே ஒரு ஆரோக்கியமான சிந்தனையை ஏற்படுத்தும். சின்ன சின்ன சேவைகளை வீட்டில் செய்யும் பொழுது கோவில்களுக்கு போகும்போதும் அதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு உண்டாகும். கண்டிப்பாக சிறப்பான நபர்களாக வருவார்கள். நல்ல வார்த்தைகளையே எப்பொழுதும் பேச சொல்லுங்கள். நல்லபடியாக பிறரை ஆசீர்வாதம் செய்வதற்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். நீதி நேர்மை தவறாமல் வாழ வேண்டும் என்று குழந்தைகளுக்கு சொல்லித் தருவதன் மூலமாக ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை நம்மால் படைக்க முடியும். இது குழந்தைகளுக்கு மட்டும் நாம் சொல்லித்தர வேண்டியதா அப்படின்னு பார்த்தோன்னா, குழந்தைகளுக்கு சொல்லித் தருவது எப்படிங்கிறது வாயால் சொல்றதில்லை, நாம் நடந்து காட்ட வேண்டும். இவ்வாறெல்லாம் நாம் நடந்து காட்டும் பொழுது அதை குழந்தைகள் தொடர்ந்து பார்க்கும் பொழுது அதை அவர்கள் பின்பற்றுவார்கள். நாமும் அவ்வாறு நடந்து கொண்டு குழந்தைகளும் அதை பின்பற்றுகிறார்கள் என்றால் கண்டிப்பாக இந்த சமுதாயம் அப்படிங்கிறது ரொம்ப ஆரோக்கியமான சமுதாயமாக இருக்கும். நண்பர்களே, இதில் நிறைய குணம் உங்ககிட்ட இருக்கலாம். இப்போ நம்ம சொன்னதில் பெரும்பாலுமான குணங்கள் உங்களிடம் இருக்கும். அப்படி இருக்கிறதான்னு யோசிச்சு பாருங்க. இருந்ததுன்னா அதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க முயற்சி செய்யுங்கள். இந்த எலும்பச்சங்கனி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். திருஷ்டியை போக்குவதற்காக பயன்படுத்துவார்கள். கிராமப்புறம் நகர்ப்புறம்னு இல்லை, பெரும்பாலும் அதை பற்றி நன்கு தெரிந்தவர்கள் எலும்பச்சம்பழத்தை திருஷ்டி கழிப்பதற்காக பயன்படுத்துவதை பார்த்திருப்பீர்கள். அது 2ஆக நறுக்கி ஒரு பகுதியிலே குங்குமமும் இன்னொரு பகுதியிலே மஞ்சளும் நல்ல தடவி அதை வீட்டுக்கு வெளிப்புறமாக, சில பேர் காம்பவுண்ட் இருக்குது அப்படின்னா அதில் கேட் இருக்குன்னா அந்த 2 இடத்துலையும் ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொன்று வைப்பாங்க. சில பேர் நிலைவாசலுக்கு அருகாமையில் அந்த சிவப்பு ஒன்றும் மஞ்சள் ஒன்றும் தடவி வைப்பாங்க. சில பேர்த்துக்கு என்ன பழக்கம் அப்படின்னா 2மே சிவப்பாக தடவி வைப்பார்கள். அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சது. திருஷ்டியை போக்குமா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு நம்ம மனசுக்குள்ளே எழும் அல்லவா? இந்த திருஷ்டி பாதிப்பை போக்குறதை தாண்டி எதிர்மறை சக்திகளை வீட்டில் அண்டவிடாது அப்படிங்கிறது தான் அதை பற்றி நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இப்போ குழந்தைகளுக்கு திருஷ்டி கழிக்கும் போது பார்த்திங்கன்னா எலும்பச்சம்பழத்தை சுற்றி அறுத்து போடுவாங்க. இது எங்கேயாச்சும் நம்ம வெளியூர் கிளம்பும் போதும் கூட அந்த மாதிரி திருஷ்டி கழிப்பாங்க. அது பலி கொடுத்தல் அப்படிங்கிற மாதிரியான பொருளில் அதை பண்ணுவாங்க. இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை நறுக்கி நம்ம வைக்கிறோம். அது எந்த கிழமைகளில் வைத்தல் நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் அந்த எலுமிச்சம்பழத்தை நறுக்கி அது குங்குமமும் மஞ்சளும் தடவி 2 பகுதிகளில் வைக்கிறது நல்லது. இந்த எலுமிச்சம்பழம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு. இப்போ அதை நீங்கள் கோவிலில் வைத்து வாங்கிட்டு நிலைவாசலுக்கு மேலே ஒரு மஞ்சள் துணியில் கட்டி தொங்க விட்டா கண்டிப்பாக அந்த நேர்மறை அதிர்வுகள் அப்படிங்கிறது ஈர்க்கப்படும், எதிர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது அந்த நிலைவாசலோடு நிறுத்தப்படும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அது நம்ம முறையாக கடைபிடித்து கொண்டு வருவது. இப்போ வெளியே செல்லும் போது கையில் ஒரு எலுமிச்சம்பழத்தை சாமிக்கிட்ட வச்சு வழிபாடு செய்துவிட்டு கையில் எடுத்து வைத்து கொண்டோமையானால் அது ஒரு பாதுகாப்பு அரணாக விபத்துகள்லாம் ஏற்படாமல் தடுக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இப்போ நம்ம குலதெய்வம் இருக்கிறாங்களவா, அவங்க பாதத்தில் கோயிலுக்கு போகிறீங்கன்னா அந்த பாதத்தில் எலுமிச்சம்பழத்தை வைத்து கொண்டு வீட்டில் வச்சிட்டோம் அப்படின்னாலே அந்த வீட்டுக்கே ஒரு பாதுகாப்பு அரணா அந்த எலுமிச்சம்பழம் திகழும் அப்படின்னு சொல்லுவாங்க.
இதை தேவக்கனி அப்படின்னு சொல்லுவாங்க. மருத்துவ குணம் நிறைந்தது. உங்களுக்கு தெரியும், அறிவியல் ரீதியாக எடுத்திங்கன்னா இந்த சிட்ரிக் வகையில் வரக்கூடிய பழம் அப்படிங்கிறனால நிறைய நோய்களுக்கு வந்துட்டு அது மருந்தாக இருக்கும். அதே போல் ஜீரணமாகலை அப்படின்னாலும் நம்ம உடனே என்ன பண்ணுவோம், எலுமிச்சம்பழம் சாறு எடுத்து கொஞ்சமாக உப்பு கலந்து கொடுப்பாங்க. உமட்டல், அந்த மாதிரி குமட்டல் இருக்குது, வாந்தி ஏற்படுகின்ற உணர்வெல்லாம் இருக்குது அப்படின்னாலும் இதை வந்து மருத்துவத்தில் வந்துட்டு பயன்படுத்துவாங்க. இன்னும் சொல்லப்போனால் குழந்தைகள் அடிக்கடி தூக்கத்திலேருந்து எழுந்திருக்கிறாங்க, திடீர்னு பயந்து எழுந்திருக்கிறாங்கன்னா தலைமாட்டுக்கிட்ட ஒரு எலுமிச்சம்பழத்தை வைப்பாங்க. எலுமிச்சம்பழத்துக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டா அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாங்க. நீங்கள் அம்மன் ஆலயங்கள் எதுக்கு போனாலுமே வந்துட்டு அந்த இடத்துல எலுமிச்சம்பழம் மாலை சாற்றி இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். நம்ம முன்னோர்கள் வந்துட்டு இந்த தெய்வத்திற்கு இந்த கனி, இந்த தெய்வத்திற்கு இந்த பழம், இந்த தெய்வத்திற்கு இந்த பூ அப்படின்னு வைத்ததோட காரணம் இருக்கிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா துளசி வந்து பெருமாளுக்கு வந்து சாத்துவாங்க. ஆனால் துளசியை சிவபெருமானுக்கு சிவலிங்கத்தின் மீது சாற்ற மாட்டாங்க. அது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இல்லையா? அந்த இடத்துல அதோட உஷ்ணம் அப்படிங்கிறது முக்கியத்துவம் பெறும். சிவபெருமான் கொஞ்சம் அப்படியே ஆக்ரோஷமாக அந்த வெப்பம் அதிகமாக இருக்கின்ற ஒரு தன்மை கொண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமாள் ரொம்ப குளிர்ச்சியானவர் அப்படின்ட்டு. அப்போ இந்த நம்ம சொல்லக்கூடிய துளசியாகட்டும் வில்வமாகட்டும் அது எல்லாமே ஒவ்வொரு ஆற்றலை கொண்டது. அப்போ வில்வத்தை சாற்றுகிறார்கள், துளசியை அந்த இடத்துல சமர்ப்பிக்கவில்லை அப்படின்னா அதோட குணத்திற்கு தகுந்தாற் போல இன்னும் குளிர்ச்சியை உண்டாக்கிவிடும், இன்னும் வெப்பத்தை உண்டாக்கிவிடும். அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதன் காரணமாகத்தான் சில அந்த இலைகளவோ பூக்களையோ இந்த தெய்வத்திற்கு பயன்படுத்துவது இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு குறிப்பிடுவாங்க. அந்த வகையில் தான் இந்த எலுமிச்சங்கனி அப்படின்னு சொல்லக்கூடியது மருத்துவச்சியாக வந்துட்டு அம்பிகையை வந்து சொல்லுவாங்க இல்லையா? அம்மாவை சொல்லும் போதே உலகத்தில் இருக்கக்கூடிய சகல நோய்களையும் தீர்க்கக்கூடியவர் அப்படிங்கிற மாதிரி அன்னை பராசக்தியை, மாரியம்மனை, இந்த மாதிரி பெண் தெய்வங்களை எல்லாம் குறிப்பிடுவாங்க. பெண் தெய்வங்களுக்கு தான் இந்த எலுமிச்சம்பழ மாலையை சிறப்பாக அதுவும் குறிப்பாக சாற்றுவார்கள். அப்படிங்கும் போதே தெரிஞ்சுக்கணும், அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணத்தை எடுத்து சொல்வதற்காகவும் உங்களை காக்கின்ற அரணாக அது இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த மாலை சாற்றும் பழக்கம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அதனால் எங்கேயாச்சும் வெளியே போனீங்கன்னா கையில் எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கலாம். இப்போ வீட்டுக்கு முன்னாடி நிலைவாசலுக்கு முன்னாடி வந்து அறுத்து நீங்கள் எலுமிச்சம்பழத்தை வச்சிட்டிங்கன்னா வீட்டுக்கு திருஷ்டி பாதிப்பு ஏற்படாது. அதே போல் எதிர்மறை சக்திகள் வீட்டினுள்ளே நுழையாமல் அது பாதுகாத்து வரும் அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. கோவிலில் கொடுக்குற அந்த பூக்கள் இருக்குல்லவா, அந்த பூக்களை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐயப்பாடு நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். இது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். கோவிலில் கொடுக்கறது மட்டுமல்ல, நம்ம வீட்டில் இப்போ சாமிக்கு வந்துட்டு பூ சாற்றுகிறோம் அல்லது அணிவிக்கின்றோம் அப்படிங்கும் போது அந்த பூவை நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். முதல்ல கோவிலில் கொடுக்கக்கூடிய அந்த பூக்களை என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. கோவிலில் கொடுக்கறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம மூலவருக்கு மேலே சாற்றி எடுத்து கொடுக்கக்கூடியது. உண்மையாலுமே அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள ஒரு பொருள் போயிட்டு வருது அப்படின்னா அது நேர்மறை ஆற்றலை தாங்கி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதங்களாக இருக்கட்டும், கோயிலில் கொடுக்கக்கூடிய தீர்த்தங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பவ்யமாக நம்ம வாங்கிக்கிறதுக்கான காரணமே அந்த ஆற்றலை நாம் பெறுகின்றோம் அப்படிங்கிற எண்ணத்தின் பேரில் தான். அதே போல தான் அந்த இறைவனுடைய அந்த மூர்த்தத்தின் மீது சாற்றப்பட்ட மாலையோ பூக்களோ நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக அதை பயபக்தியாக தலை வணங்கி வாங்கி கொள்ள வேண்டும். தலை வணங்கி கையிலே ஏந்தி கொள்ள வேண்டும். கையில் ஏந்தி கொள்ள சில பேர் தலையில் வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக தலையில் வைக்கலாம். துளசி கொடுக்குறாங்க அப்படின்னா துளசியை நம்ம தலையில் வைக்கக்கூடாது. பெண்கள் வந்து துளசியை தலையில் வைக்கக்கூடாது, அதை மட்டும் தெரிஞ்சுக்குங்க. பூக்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா பூக்களை வாங்கி தலையில் வைத்து கொள்ளலாம், தவறில்லை. ஆனால் அதை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே வந்துட்டு டஸ்ட்பினில் தூக்கி போட்டுறக்கூடாது. வைக்கிறீங்க இல்லையா, நம்ம அப்படியே போயிட்டு ஒரு இடத்துல உட்காருவோம், இல்லை சாஞ்சு படுக்கலான்னு படுக்கிறது, அந்த கசங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. அப்படியே வந்துட்டு காஞ்சிருச்சுன்னா எடுத்து குப்பை தொட்டியில் வந்து வீசுறது, இது எல்லாமே தவிர்க்கப்பட வேண்டியது. அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு தலையில் வைக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆனால் வச்சா நீங்கள் அப்புறப்படுத்துறதும் முறையாக அப்புறப்படுத்தணும். இல்லை நான் தலையிலே வைக்கல அப்படின்னா கொண்டு போய் பூஜை அறையில் இறைவனின் பாதத்திற்கு கீழே வைக்கலாமே தவிர வீட்டில் இருக்கக்கூடிய படங்களுக்கு அதை அணிவிக்கக்கூடாது. நம்ம வீட்டில் சிலைகள் வச்சுருக்கோம் அல்லது படங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம கோவிலேருந்து வாங்கிட்டு வந்த பூக்களை நேராக போய் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு சாத்தக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பாதத்தில் கீழே வச்சுக்கலாம், தனியாக வைக்கலாம். அங்கேருந்து பெற்று வந்த ஆற்றலை நம்ம வீட்டிற்குள்ளே வைக்கலாம், அதில் தப்பு இல்லை. ஆனால் அங்கே போய் நம்ம படத்தில் சாட்டக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க.
அதே போல் இப்போ நம்ம பூக்கள்லாம் சாத்தியிருக்கோம் இல்லையா, எது நம்ம வீட்டில் பூஜை அறையில் பூக்கள்லாம் சாத்தியிருக்கோம், வாடிடுது அப்படிங்கும் போது தெளிவாக இருக்கணும். வாடிச்சுனாவே அதை அப்புறப்படுத்த பார்க்கணும். சில பேர் அப்படியே விட்டு அழுகிடும். அழுகி அந்த பூக்கள் மீது பூச்சியெல்லாம் மொய்க்க ஆரம்பிச்சிடும். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அது எதிர்மறை சக்திகளை அந்த இடத்துல அதிகமாக பரவ செய்யும். ஒரு மாதிரி துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிடும். அதனால் அது வாடும் போதே அந்த பூக்களை எடுத்துடணும். எடுத்துட்டு அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். நீரோடு இருக்கிறது அல்லது ஆற்று பகுதியாக இருக்குது அப்படின்னா அதை ஆற்றுல விடுவாங்க. சில பேர் கேணியில் அதை போடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஓடுகின்ற நீரில் விடுறது அப்படிங்கிறது. அப்படி இல்லைன்னா வீட்டில் நீங்கள் மரம் செடி ஏதாச்சும் வளர்த்துறீங்க அப்படிங்கும் போது அதை சுற்றி குழிப்பறித்து யார் காலும் படாத வகையில் அதை போட்டு மூடிடுறது. அது செடிக்கு உரமாகும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். உரியபடி அதை அப்புறப்படுத்துவது அப்படிங்கிறதும் சிறந்ததாக இருக்கும். அதனால தான் கோவிலில் கொடுக்கக்கூடிய பூக்களை தலைவணங்கி ஏற்றுக்கொள்ளுங்கள். தலையில் சூடிக்கொள்ளலாம், ஆனால் அதை முறையாக அப்புறப்படுத்தணும். அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே நடக்கிற பாதையில் தூக்கி வீசிடக்கூடாது. இறைவனிடம் இருந்து வாங்கியது, இறைவன் நமக்கு கொடுத்ததை தவறுதலாக கூட இப்படி செய்துவிடக்கூடாது. துளசியை தலையில் அணியக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எலுமிச்சங்கனி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தேவகனி அப்படின்னு அழைக்கப்படும். இப்போ ஆலயங்களில் கொடுக்கப்படுகின்ற அந்த தேவகனிக்கு மதிப்பு அதிகம். பொதுவாகவே இப்போ நம்ம ஒரு கடையில் போய் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வரோன்னா அது வேறு. இப்போ அது வீட்டில் இருந்து அழுகி போகுது, அதெல்லாம் நம்ம கண்டுக்க மாட்டோம். ஆனால் ஆலயத்தில் தெய்வ அந்த பாதத்திற்கு கீழே வைத்து கொடுக்கப்படுகின்ற கனிக்கு அற்புதங்கள், அந்த மகிமைகள் ஜாஸ்தி. அது உணர்வு பூர்வமாக உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும். இப்போ ஆலயத்திலேருந்து எலுமிச்சங்கனி கொடுக்குறாங்க, அதை நான் வீட்டுக்கு கொண்டு வரேன் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு தவிர நம்ம பண்ணிடக்கூடாது. இந்த எலுமிச்சங்கனி வாங்கிட்டு வந்ததுமே சில பேர் அறுத்து சாறு புளிவார்கள். புளியலாம், புளிந்து அதை வீணாக்காமல் குடிக்கலாம், தவறில்லை. ஆனால் அதில் தேன் கலந்து குடிக்கணுமே தவிர உப்பு கலந்து குடிக்கக்கூடாது. சில பேருக்கு அந்த உப்பு கலந்து குடிக்கிறது தான் பிடிக்கும் அப்படிங்கிறனால உப்பு கலந்து குடிப்பார்கள். அதை மட்டும் எக்காரணம் கொண்டும் பண்ணக்கூடாது ஆலயத்திலேருந்து வாங்கிட்டு வரதை. இல்லை வேறு என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம அறுத்து சாறு புளியறதுக்கு மனம் ஒத்து வரல அப்படின்னா பூஜை அறையில் வைக்கலாம். உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த ஆற்றல் வாய்ந்த எலுமிச்சங்கனிகளை கவனித்து பார்த்தீங்கன்னா ஆலயத்திலேருந்து வாங்கிட்டு வர்றது சாமிக்கிட்ட வச்சிங்கன்னா 1 வாரம் 10 நாள் ஆனாலும் அது அழுகாது, அந்த பூசாம் பிடிச்சி போகாது, அப்படியே இருக்கும். நிறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறினா கூட அப்படியே சுருங்கிடும். அந்த ஈரப்பதம் மட்டும் வெளியே போய் சுருங்கியிருக்கும். அவ்வளவு ஆற்றல் வாய்ந்த அந்த கனியோட தன்மைகள் அது எல்லாமே. இப்போ ஒருவேளை அந்த கனி அழுகி போகுது அல்லது பூசாம் பிடிச்சி போகுது அப்படிங்கும் போது அந்த இடத்துல இன்னும் நேர்மறை சக்திகள் அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ வீட்டில் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் சோகமாக இருக்கோம் அல்லது எதிர்மறையாகவே பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எப்போவுமே வீட்டில் எதிர்மறை தன்மை குடியிருக்கு அப்படின்னா தான் அந்த எலுமிச்சங்கனியானது அப்படி மாறும். அப்போ என்ன பண்ணுறது? இப்போ அந்த மாதிரி அழுகிடுச்சு, என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ண வேண்டாம். வாரத்துக்கு 2 நாள் நல்ல வீட்டை நல்லா கழுவி விடுங்க. நல்லா சுத்தப்படுத்தி மாட்டோட கோமியம் கிடச்சதுன்னா வாங்கி வீட்டை சுத்திப்படுத்தி விட்டு சாம்பிராணி, நல்ல பால் சாம்பிராணி எப்பவுமே போடுங்க. போட்டிங்கன்னா நேர்மறை தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். தினமும் காலையில் சாயந்தரம் வீட்டில் விளக்கேற்றிடுங்க. இப்போ நிறைய எலுமிச்சம்பழம் கிடச்சிருக்கு அப்படிங்கும் போது என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம எல்லாத்தையுமே பூஜை அறையில் வைக்க முடியாது. 1 அல்லது 2 வச்சுக்கிட்டு மற்றது தான் சாறு பிழிஞ்சு குடிச்சுக்கலான்னு சில பேர் வண்டி வாகனங்களில் வைப்பாங்க. அது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி ஒரு நம்பிக்கையை உண்டாக்கக்கூடியது. சில பேர் சொல்லுவாங்க நம்ம மேலே இல்லாத நம்பிக்கையை அந்த எலுமிச்சம்பழத்தில் வந்துடுது அப்படின்ட்டு. ஒரே ஒரு விஷயந்தான், எப்போவுமே நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் என் கூட தெய்வம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறதுக்கும் இடையே வித்தியாசம் இருக்குது. இதை தெய்வ நம்பிக்கை உடையவர்களுக்கு மட்டுமே தெரியும். இல்லை என்று இருப்பவர்களுக்கு அதை பற்றி புரியாது. அது ஒரு சொல்லுவாங்க இல்லைங்களா, மாரல் சப்போர்ட் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்முடன் இறைவன் இருக்கின்றான் அப்படிங்கிற அந்த தெம்பு, அந்த உணர்வை கொடுப்பது அந்த சின்ன கனி அப்படின்னு சொல்லலாம். மூட நம்பிக்கை அப்படிங்கிறவங்க இதை விட்டலாம். ஆனால் உண்மையிலுமே தெய்வ நம்பிக்கையில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம ஆலயத்துக்கு போய் சில நேரங்களில் எலுமிச்சங்கனி வாங்கி கொடுத்துருக்க மாட்டோம். ஆனால் ஆலயத்திலிருந்து நமக்கு கொடுப்பாங்க இந்த கையில். இதெல்லாம் இறைவனுடைய அந்த அருட்பார்வை, கருணை அப்படின்னு சொல்லலாம். அதை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன மகிழ்ச்சியான விஷயங்கள், நிறைய மாற்றங்கள் நிகழ்வதை கண்கூடாக நாம் கண்டிருப்போம். அதெல்லாம் இறைவனுடைய அனுகிரகம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்னென்ன பண்ணலாம்? எடுத்துகிட்டு வந்தால் சில பேர் சிவப்பு துணியில் கொஞ்சம் திருநீர் போட்டு அதில் எலுமிச்சம்பழத்தை வச்சு நிலவாசலில் கட்டுவாங்க. சில பேர் பூஜை அறையில் வச்சுருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படியே வச்சுக்கலாம். சில பேர் அதை அறுத்து பொழிந்து
சாறு ஆக்கி அதில் தேன் கலந்து குடித்திருக்கலாம். இதில் தவறில்லை. ஆனால் உப்பு கலந்து மட்டும் குடிக்க வேண்டாம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க நண்பர்களே. இந்த எலுமிச்சங்கனி அப்படிங்கிறது கோவிலிருந்து எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, இல்லை இப்போ நான் எங்கேயாச்சும் ஒரு வேலை நிமித்தமாக போகிறேன் அப்படிங்கும்போது ஆலயத்திலேருந்து கொடுக்கப்பட்ட எலுமிச்சங்கனியை கையில் எடுத்துகிட்டு போனாலே அது ஒரு நம்பிக்கை, வெற்றியோட சின்னமாக இருக்கும். இல்லை ஆலயத்திலேருந்து கொடுத்தது இல்லைன்னா வீட்டில் பூஜை அறையில் வைத்து உங்கள் குலதெய்வத்தை, உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு அந்த எலுமிச்சங்கனியை கையில் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ வீட்டில் இந்த நைவேத்தியம் அப்படின்னு சொல்லுவோம், நைவேத்தியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ நம்ம சாமி கும்பிடும்போது கட்டாயமாக நைவேத்தியம் வைத்து சாமி கும்பிடுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இறைவனுக்கு அதை படைக்கின்றோம் அப்படிங்கும் போதே நல்லா தெரிஞ்சுக்கணும், அது ஆற்றலை சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ கோவிலுக்கு போனால் நம்மளால் ஒரு எனர்ஜியை உணர முடியுது அப்படின்னு சொல்கிறோமா, எனர்ஜியை உணர முடியுது. ஏதாவது சில ஆலயங்களில் போனால் எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடும், எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலுத்துரும், இந்த மாதிரி ஏதோ பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆற்றலை நம் சரீரமானது உணர்கிறது அப்படிங்கிறது தான் அதோட பொருள். இப்போ அவ்வளவு ஆற்றல் பொதிந்திருக்கின்ற இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தீர்த்தம் அப்படிங்கிறது அங்கே வைக்கிறாங்க, அதே போல் பிரசாதம் அப்படிங்கிறது அங்கே கொடுக்குறாங்க, நைவேத்தியம் அப்படிங்கிறது இறைவனுக்கு படைக்கிறார்கள். சில ஆலயங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நைவேத்தியம் படைக்கிறோம் அப்படிங்கும் போது இறைவனுக்கு ஒன்றும் அதே போல் பக்தர்களுக்கு கொடுப்பதற்காக ஒன்றும் இருக்கும் அந்த இடத்துல. இப்போ இந்த பக்தர்களுக்கு கொடுக்கின்ற நைவேத்திய சாதம் இருக்கு இல்லைங்களா, சிவன் ஆலயங்களுக்கு செல்கிறீர்கள், பெருமாள் ஆலயத்திற்கு செல்கிறீர்கள் அப்படின்னா இரவு நேரம் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. அதை வாங்கி சாப்பிட்டோம்னா எப்படி செஞ்சிருந்தாலும் சரி அங்கே சாப்பிடும்போது அது ஒரு அதீத சுவையாக இருக்கும். கோவிலில் கொடுத்தாலே அது அதீத சுவை தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது செய்ய தெரியாதவங்க செஞ்சால் கூட அது அதிகமான சுவை உடையதாக அங்கே இருக்கும். ஆனால் ஏற்கனவே இறைவனவே மனதில் நினைத்து கொண்டு அங்கு அடியார்கள் அந்த நைவேத்தியத்தை செய்கிறாங்க அப்படிங்கும் போது அது இன்னும் மெருகேறுகிறது. ஏன்னா அவங்க செய்யறது அந்த உணவுப் பொருட்களை மட்டும் சேர்த்தல்ல, கூடவே அவர்களோட பக்தியும் அன்பையும் சேர்த்து அதில் கலந்து விடுவதன் காரணமாக அது சுவையும் அதிகமாகிறது, அதே போல் அதன் மூலமாக கிடைக்கின்ற ஆற்றலும் நமக்கு அதிகமாகிறது. இப்போ இறைவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாற்றுகின்ற மாலையோ அல்லது பூவோ கூட வேற மாதிரி இருக்கும். அதாவது இறைவனின் ஆற்றலுக்கு தகுந்த மாதிரி. இயற்கையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உக்ரமான தெய்வங்களுக்கு சிவப்பு நில மலர்களை சாத்துவாங்க. பைரவருக்காக இருக்கட்டும், காளியம்மனுக்காக இருக்கட்டும், அதே போல் முருகனுக்கும் அரளி மலர் கொண்டு அர்ச்சனை செய்வார்கள். அதே சிவபெருமானுக்குன்னா வில்வத்தை பயன்படுத்த சொல்லுவாங்க, பெருமாளுக்கு அப்படின்னா துளசியை பயன்படுத்த சொல்லுவாங்க. அப்போ அந்த இறைவனோட தன்மைக்கு ஏற்றவாறான பொருட்களை நாம் படைக்கின்றோம். அதே போல தான் நைவேத்தியம் படைக்கிறதும் பார்த்தீங்கன்னா அந்த தளத்தில் அந்த இறைவனுக்கு என்ன பெருமையோ அதன் ஆற்றலை பெருக்குவதற்கு என்ன நைவேத்தியம் படைக்க வேண்டுமோ அதை படைப்பார்கள். இப்போ விநாயக சதுர்த்தி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா விநாயகருக்கு மோதகத்தை, கொழுக்கட்டையை, கரும்பு இதெல்லாம் படைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வாராகி அம்மனுக்கு அப்படின்னு நம்ம போகிறோம் அப்படின்னா முக்கியமாக கிழங்கு வகைகளை படைக்கணும் அப்படின்ட்டு சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். பெருமாள் கோவிலில் புளியோதரை அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் சிறப்பு இருக்கும். சில ஆலயங்களில் வெறும் தயிர் சாதம் மட்டும்தான் நைவேத்தியமாக படைப்பாங்க. அப்போ அந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு ஆற்றலை பெருக்குவதற்கு அல்லது அதற்கு தேவையான அந்த ஆற்றலை கொடுப்பதற்கு அந்த நைவேத்தியமானது அங்கு படைக்கப்படுகின்றது. அப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அவ்வாலயத்தில் அதே நைவேத்தியம் நாம் பெறுகின்றோம் அப்படிங்கும் போது அந்த ஆலயத்தில் இருக்கின்ற ஆற்றல்களை நாம் பெறுகின்றோம் அந்த நைவேத்தியத்தின் மூலமாக. அதனால தான் கோவிலில் கொடுக்குற பிரசாதத்தை எந்த மனசஞ்சலமும் இல்லாமல் வாங்கி சாப்பிட வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. நம்ம பார்த்துருப்போம், நைவேத்தியத்தை அல்லது அங்கே பிரசாதம் கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் தனது மனதில் உள்ள அகங்காரத்தை விட்டு அங்கு சென்று வரிசையில் நின்று, நான் மீண்டும் கூறுகின்றேன், வரிசையில் நின்று வாங்குவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த இடத்துல அந்த போட்டி நான் முன்னாடி வாங்கணும் அதெல்லாம் இருக்காது, அமைதியாக போய் நின்று வாங்கிறத பார்த்துருப்போம். காரணம், அவங்களுக்கு அந்த ஆற்றலானது முழுமையாக தேவைப்படுகிறது.
இந்த இறைவனின் அனுகிரகமானது முழுமையாக தேவைப்படுகிறது. அப்போ தான் அந்த விஷயமானது அங்கு நிகழப்பெறுகிறது. சில ஆலயங்களில் நெல்லிக்காய் தருவாங்க, சில ஆலயங்களில் திராட்சை தருவாங்க. இந்த மாதிரி வேறு வேறு பொருட்கள் தந்தாலும் அவ்வாலயத்திற்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ, அவ்வாலயத்தில் எந்த பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ அதை பிரசாதமாக கொடுக்கிறார்கள். அதில் உள்ள ஆற்றலை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இப்போ திருப்பதிக்கு போகிறீங்கன்னா லட்டு கொடுக்குறாங்க, அதோட சுவை வேறு எங்கேயுமே நமக்கு கிடைப்பதில்லை. பழனிக்கு போகிறீங்க, பஞ்சாமிர்தம் கொடுக்குறாங்க. அந்த பஞ்சாமிர்தம், அந்த அமிர்தத்தின் சுவையை நாம் வேறு எங்கும் அந்தளவுக்காக நம்மால் உணர முடிவதில்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆலயத்திற்கு என்று சிறப்பு இருக்கிறது. அங்கு கொடுக்கக்கூடிய பிரசாதமாகட்டும் நெய்வேத்தியமாகட்டும் மிகவும் சிறப்பானது. அது நம் உடலுக்கு ஆற்றலை கொடுக்க வல்லது. அப்படிங்கிறத தெரிந்து கொண்டோம் அப்படின்னா ஆலயங்களில் கொடுக்கப்படுகின்ற அந்த பிரசாதங்களை நாம் வீணடிக்க மாட்டோம். இப்போ தானங்கள் பல வகையாக நாம் குறிப்பிடுவோம். நமக்கு பலன் தரக்கூடிய தானங்கள் நிறைய இருந்தாலும் பிற ஜீவராசிகளுக்கு நாம் செய்கின்ற தானம் அப்படிங்கிறது நம்முடைய குறைகளை போக்க வல்லது அப்படிங்கிறத ஆராய்ந்து நமது சித்த பெருமக்களும் ஞானியர்களும் நமக்கு எடுத்து கூறியிருக்கிறார்கள். அதன் வழியிலே நாம் பயணப்படும் போது கட்டாயமாக நமக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன தோஷங்கள், மனக்கவலைகள், சில நேரங்களில் முடிவெடுக்க முடியாமல் தடுமாறுவோம் இல்லைங்களா? அந்த நேரங்களில் எல்லாம் இந்த புண்ணியமானது நமக்கு சரியான முடிவை எடுக்க ஒரு பாடமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். பெருமாளோட அவதாரமாக மச்சவதாரத்தை குறிப்பிடுவாங்க, மீனை குறிப்பிடுவாங்க. இப்போ கோவிலுக்கெல்லாம் நம்ம போகிறோம் இல்லைங்களா? கோவிலில் போனீங்கன்னா கோவில் குளத்தில் கண்டிப்பாக மீன் வளர்ப்பு அப்படிங்கிறது இருக்கும், அங்கே மீன் கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்த கோவில் குளத்தில் இருக்க மீனுக்கு பொறி வாங்கி போடுறது நம்ம இப்போ சொன்ன மாதிரி மனசில் இருக்க கவலைகளை போக்க வல்லது. ரொம்ப முக்கியமான விஷயம், கடன் பிரச்சனைகளை தீர்க்க வல்லது, அல்லது சின்ன சின்ன தோஷங்கள் இருப்பின் அந்த தோஷங்களை போக்க வல்லது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வீட்டில் மீன் தொட்டி வச்சுருக்கோம், அதுக்கு நாங்கள் உணவு போடுறோம் அப்படிங்கிறது இல்லை. தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அந்த கோவில் குளங்கள், ஆறுகள், இந்த மாதிரி இருக்கிற இடங்களில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு, அதுலேயும் குறிப்பாக கோவில் குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு அந்த பொறி வாங்கி போடுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த சின்ன சின்ன தோஷங்களை போக்க வல்லது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய தர்மத்தில் தான் பார்த்திங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் தெய்வ அங்கீகாரம் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். இந்த ஜீவராசிகளை காப்பது மட்டுமல்லாமல் அதற்கான மரியாதையும் கொடுத்து அதற்கான உணவையும் கொடுப்பது அப்படிங்கிற பழக்க வழக்கம் அப்படிங்கிறது நம்மளோட தர்மத்தில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மச்சாவதாரமான மீனுக்கு கண்டிப்பாக நம்ம அந்த உணவை கொடுக்கணும். அதுவும் பொரியாக கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம கவலைகள் அகலும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இப்போ கோவிலுக்கு போகிறீங்கன்னா தெய்வ தரிசனம் முடித்து விட்டு வந்தாலும் சரி, அல்லது போகும்போதே மீனுக்கு பொறி வாங்கி போட்டுட்டு போனாலும் சரி, கண்டிப்பாக அது உங்களுக்கு கைமேல் பலனை கொடுக்க வல்லது. வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, கோவிலுக்கு போய் இந்த பொரியை வாங்கி குளத்தில் போட்டுட்டு அமைதியாக அது சாப்பிட்றத பாருங்கள். கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பாருங்கள், மனசு மாறும், மனசு சந்தோஷமாக இருக்கும். அந்த ஜீவன்கள் பசியாறுவதை நீங்கள் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அந்த உள்ளார்ந்த உணர்வானது உங்களுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நண்பர்களே, இது சாதாரண விஷயம் அல்ல. இதை அனுபவ ரீதியாக உணர்ந்தவர்கள் மட்டுமே இதோட ஆழத்தை தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இனிமேல் ஏதாவது கோவிலுக்கு போனீங்க, கோவில் குளம் இருக்குது அப்படின்னா பொறி கையோடு வாங்கிட்டு போயிடுங்க நண்பர்களே. இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க, அவங்களும் பலனடையட்டும். இந்த பூஜை அறை அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அந்த பூஜை அறையில் விக்கிரக வழிபாடு, அதே போல் சாமி படத்தை வைத்து வழிபடுவோம். ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த முகம் பார்க்குற கண்ணாடியை வைத்து வழிபாடு செய்தல் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பேர் அதை தொடர்ந்து கடைபிடித்து கொண்டு வருவார்கள். அதோட அருமை பெருமை தெரிந்தவர்கள், அதனின் ஆற்றலை உணர்ந்தவர்கள் தொடர்ந்து வழிபாடு செய்வார்கள். பெரிய கண்ணாடியாக வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை, சின்ன கண்ணாடியாக வைத்து வழிபட்டாலும் போதுமானது தான். அந்த கண்ணாடிக்கு அப்படி என்ன மகிமை அப்படின்னு சொன்னோம்னா, உள்ளதை உள்ளபடி பிரதிபலிக்கின்ற ஒரு பொருள் அப்படின்னா அந்த கண்ணாடியை நம்ம சொல்ல முடியும். நீங்கள் எந்த ஒரு பொருளை கண்ணாடி முன் காட்டினாலும் அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருப்பதை இருப்பதுவாறே காட்டுகின்ற தன்மையானது அந்த கண்ணாடிக்கு உண்டு. அந்த கண்ணாடியை வைத்து வழிபாடு செய்யும் போது, பூஜை அறையிலே அந்த கண்ணாடியை வைத்து வழிபாடு செய்யும் போது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க.
அந்த கண்ணாடி வைக்கிறீங்க அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கை ஏற்றி வழிபட வேண்டும். இயல்பாகவே ஒரு வீட்டில் விளக்கு எரியுது, நெய் விளக்கு இல்லை நல்லெண்ணெய் விளக்கு எரியுது அப்படிங்கும்போது அதனுடைய ஆற்றலானது அந்த வீடு முழுவதும் பரவும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்பரிசமானது உண்டாயிருக்கும். நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். வெளிச்சம் பரவ பரவ அந்த இடமே அப்படியே ஒரு நல்ல அதிர்வுகளோடு காணப்படும். இப்போ விளக்கு ஏற்றுறோம், அந்த பூஜை அறையில் கண்ணாடி இருக்குங்க போது இயல்பான தத்துவம் இந்த கண்ணாடிக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஒளி ஏற்றிருக்கிறீங்கன்னா அது பல மடங்கு பெருக்கி கொடுக்கும், பல மடங்கு பெருகும் அந்த வெளிச்சமானது. அப்படி அந்த ஒளியானது பெருகுகிறது அப்படிங்கும் போது அந்த இடத்துல நேர்மறை ஆற்றல் நிறைய குடிக்கொண்டு இருக்கும். ஒன்று. இன்னொன்று, நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க, வழிபாடு செய்யும்போது கண்ணாடியை பார்த்து வழிபாடு செய்கிறீங்க, தெய்வத்தை மனசில் நினச்சிட்டு வழிபாடு செய்கிறீங்க. அந்த கண்ணாடியை பார்க்கும்போது அந்த கண்ணாடியில் என்ன உருவம் தெரியும் அப்படிங்கிறத மனசில் யோசிச்சு பாருங்கள். தெய்வம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிற தாற்பயத்தை உலகுக்கு எடுத்து கூறுவது தான் இந்த கண்ணாடி வழிபாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இறைவனை எங்கெங்கோ தேடி செல்ல வேண்டாம், இறைவன் எங்கு இருக்கின்றார் அப்படிங்கிறத அந்த பிரதிபலிக்கக்கூடிய தன்மை அந்த கண்ணாடிக்கு உண்டு. அதனாலே பூஜை அறையிலே நாம் என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா கண்ணாடியை வைத்து வழிபடுங்கள் அப்படின்றாங்க. வழிபட்டுட்டு அந்த கண்ணாடியை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் மகாலட்சுமி கடாட்சத்தை பெருக்கும். அதோடு சேர்ந்து சொல்லக்கூடியது இந்த கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கல்லில் ஒரு வகை அந்த கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குமே இந்த தன்மையானது உண்டு. நீங்கள் வீட்டில் சிலை வைக்கல அல்லது சாமி படம் எதுவும் இல்லைனா கூட ஒரு சின்ன அந்த கல் இருக்கிறது அப்படிங்கும்போது, அந்த கிறிஸ்டல் கல் இருக்கிறது அப்படிங்கும்போது அதை வைத்து வழிபாடு செய்பவர்களும் உண்டு. அதுக்குமே அந்த தன்மை, அதாவது நேர்மறை ஆற்றல்களை அதிக அளவு ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஆற்றலானது அதற்கு உண்டு. அது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அந்த கல். அது ஒன்று கிடைத்தாலும் அதை பூஜை அறையிலே வைத்து வழிபாடு செய்யும் போது அது நேர்மறை ஆற்றல்களை நிறைய பெருக்கி கொடுக்கும். அந்த குளிர்ச்சியை உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்வுகளாக மாற்றி கொடுக்கக்கூடிய தன்மை அந்த கல்லுக்கு உண்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த கண்ணாடி வழிபாடு அப்படிங்கிறதோட சேர்ந்து நம்ம செய்ய வேண்டியது அல்லது பயிற்சி பண்ணுறதுன்னா, தியானம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில பயிற்சிகள் செய்வார்கள் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு. அந்த கண்ணாடியை பார்க்கக்கூடிய பயிற்சி அப்படிங்கிறது அது ஒன்று. அதை தொடர்ந்து கண்ணாடியை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், அதில் எந்த சலனமும் ஏற்படாமல் அதில் நம்ம தொடர்ந்து பயிற்சி செய்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக மனதானது ஒருநிலைப்படும். அந்த மனது ஒருநிலைப்படுவதற்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் அதற்கு இந்த கண்ணாடி பயிற்சி அப்படிங்கிறது அவசியம் தேவைப்படுகின்ற ஒன்றாக இருக்கும். அப்போ பூஜை அறையில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சின்னதாக கண்ணாடி வாங்கி வைங்க. சில பேர் சின்ன கண்ணாடி வாங்குறோன்ட்டு இந்த பிளாஸ்டிக் அதனால் கவர் பண்ணப்பட்ட கண்ணாடி வாங்கி வைப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்குங்க. கேட்டே வாங்குங்க. மரத்தில் ஃப்ரேம் மாதிரி போட்டு சின்னதாக கண்ணாடி கிடைக்குமா அப்படின்னு கேளுங்க. கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ இயற்கையை பாதிக்காத வகையிலே அந்த மரக்கண்ணாடின்னு சொல்லுவாங்க, ஃப்ரேம் மரத்திலானது, அதை போட்டு சின்னதாக கண்ணாடி வாங்கி உங்கள் பூஜை அறையில் வைத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்கின்ற மந்திரம் அப்படிங்கிறதும் அந்த இடத்துல உங்களுக்கு பெருகிறது உங்களுக்கு தெரியும். அதே போல் அந்த நேர்மறை ஆற்றல் அதிகரித்து அந்த இடமே கோவில் மாதிரி ஆகிறது உங்களால் உணர்ந்துக்க முடியும். அதை அடிக்கடி தொடச்சி பொட்டு வைத்து பூ வைக்கணும். கண்ணாடிக்கும் நம்ம சாமி படத்துக்கு என்னென்ன முறை செய்கின்றோமோ அதே போல் அந்த கண்ணாடிக்குமே நம்ம தொடச்சி பூ பொட்டெல்லாம் வைத்து வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக அந்த நேர்மறை ஆற்றல்களை நம்மால் உணரவும் முடியும், உட்கிரகிக்கவும் முடியும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இப்போ ஆலயத்துக்கு போகிறோம், போகும்போது பூ வாங்கிட்டு போவோம், தேங்காய் பழம் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போவோம். பூக்களை வாங்கி கொண்டு போய் வைக்கணுமா இல்லை நம்ம கையால் தொடுத்து வைக்க வேண்டுமா, எது சிறப்பு அப்படின்னு கேட்டோன்னா இரண்டுமே சிறப்பு தான். இப்போ உங்களால் முடியலை, வீட்டில் மலர் இல்லை, மலர்களை சேகரிக்க முடியாது, கொஞ்சம் வயதாகி விட்டது, இந்த மாதிரி எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற நிலைமையில் நம்ம ஆலயத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மலரை வாங்கி கொண்டு போய் சமர்ப்பணம் செய்யலாம். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இல்லை எங்கள் வீட்டில் மலர்கள் இருக்கின்றது, நாங்கள் அதை பறித்து நாங்களே தொடுத்து கொண்டு போய் கொடுக்கலாமனா அதுதான் உத்தமத்திலும் உத்தமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பூக்களை பறிக்கிறதுக்கு முறை இருக்குது, பூக்களை பறிக்கிறதுக்கு முறை இருக்குது. இடுப்புக்கு மேலே
பாத்திரத்தையோ அல்லது கைகளையோ வைத்து கொண்டு தான் அந்த கைகளில் தான் பூவை பறித்து வைக்க வேண்டும், இடுப்புக்கு கீழ் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், மலர்களை பறிக்கும் பொழுது நாமத்தை தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்க வேண்டும். எந்த இறைவனுக்காக நீங்கள் அந்த மலரை பறிக்கிறீர்களோ அந்த திருநாமத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருத்தல் நல்லது. பறித்ததுக்கப்புறமா நீரில் நல்லா அலம்பிட்டு அதுக்கப்புறமா அதை உலர்த்திட்டு திருப்பியும் சுத்தமான பஞ்சு திரியினால் செய்யப்பட்ட நூல் இருக்கு இல்லையா, பஞ்சில் செய்யப்பட்ட நூலை எடுத்து அதில் இறைவனுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு பூவாக சரமாக தொடுத்தல் வேண்டும். அதுதாங்க ரொம்ப சிறப்பு. இதை கொண்டு போய் ஆலயத்தில் சமர்ப்பணம் செய்யும் வரையிலும் பயம் பக்தியாக இருந்து கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னா அது மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அது ஒரு ஆனந்தமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். அது உங்களுக்கு எல்லா பலனையுமே ஏற்படுத்தி தரும். இப்போ ஒரு சில மலர்களுக்கு சில பலன்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. அது என்ன அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக பார்த்துடலாம். இப்போ இந்த மல்லிகை மலர் கொண்டு போய் சாத்துறோம் இல்லையா, வீட்டில் மல்லிகைப்பூ இருக்குது, நான் கட்டி கொண்டு போய் இறைவனுக்கு சாற்றுகின்றேன். எந்த இறைவனுக்கு சாட்டலாம் அப்படின்னா எல்லா இறைவனுக்கும் சாட்டலாம் பொதுவாக. அப்படி அதை கொண்டு போய் சமர்ப்பணம் செய்யும் போது கண் பார்வை தெளிவாகும் அப்படிங்கிறது தெரிந்து கொள்ள வேண்டும். இதே பாரிஜாத பூ இருக்கு இல்லைங்களா, இந்த பாரிஜாத பூ பார்த்திங்க அப்படின்னா மன மகிழ்ச்சியை உண்டாக்குவதோடு பக்தியை உண்டாக்கும் அப்படின்னம்னா அது மிகையாகாது. அதே அல்லிப்பூவை நீங்கள் சமர்ப்பணம் செஞ்சீங்கன்னா அதிர்ஷ்டம் உண்டாகும். வாழ்க்கையில் எவ்வளோ கடன் தொல்லை கஷ்டங்கள் இருந்தாலும் அது அதிர்ஷ்டத்தை உண்டாக்கி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. மஞ்சள் அரளிப்பூ சொல்லுவோம் இல்லையா, மஞ்சள் நிறத்தில் அரளி இருக்கும், கடன் தொல்லையை நீக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது. நம்ம எந்த இறைவனுக்கும் சமர்ப்பணம் செய்யலாம். அதையும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் இந்த மஞ்சள் அரளியை கொண்டு போய் அருகாமையில் இருக்க ஆலயத்தில் நீங்கள் கட்டி தொடுத்து சமர்ப்பணம் செய்து விட்டு வரும் பொழுது கண்டிப்பாக கடன் தொல்லையிலிருந்து படிப்படியாக நீங்கள் மீண்டு வர முடியும். செவ்வந்தி பூ குரு தோஷத்தை போக்க வல்லதும்பாங்க. நவகிரகத்தில் குரு பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏதேனும் இருப்பின் அதையெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடியது அப்படின்னு சொன்னோம்னா இந்த செவ்வந்தி மலரை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அரளிலேயே சிவப்பு நிற அரளி இருக்கும். இது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வராமல் பாதுகாக்கும், ஒரு ஒற்றுமையை உண்டாக்கும், குடும்ப உறுப்பினர்களிடையே பெரிய ஒற்றுமையை உண்டாக்கக்கூடியது. சங்குப்பூ அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதிலே நீல சங்குப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அது சனீஸ்வர பகவானுடைய பரிபூர்ண அருளை பெற்றுத்தரக்கூடியது. ஏன்னா அவர் நீதிமான் இல்லையா, எல்லாத்துக்குமே நீதி வழங்குவார். நம்மளால் அதை தாங்க முடியல இந்த ஜென்மத்தில் அப்படிங்கும் போது நீல சங்கப்பூவால் அர்ச்சிக்கும் பொழுது அவருடைய அருளானது கிடைக்கக்கூடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். செந்தாமரை வெண்தாமரை, செந்தாமரையை நீங்கள் கொண்டு போய் சமர்ப்பணம் செய்கிறீங்கன்னா செல்வம் உண்டாகும். அதே போல் ஆயுளில் ஏற்பட சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தீரும். சூரிய பகவானுடைய பூரணமான கருணையை பெற்றுத்தரும் அப்படிம்பாங்க. வெண்தாமரை அப்படிங்கிறது வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லப்படும். இப்போ இதெல்லாம் இல்லை, இந்த மலர்கள்லாம் இல்லை, நான் என்ன பண்ணலாம்? இப்போ விநாயகர் ஆலயத்திற்கு போனால் அருகம்புல் கட்டி கொண்டு போய் போடலாம். இது எளிமையாக கிடைக்கக்கூடியது தானே. சிவாலயத்திற்கு போகிறோன்னா ஒரு 2 வில்வ இலையை வாங்கி கொண்டு போய் சமர்ப்பணம் செய்யலாம். பெருமாள் ஆலயத்திற்கு போகிறீங்கன்னா கிடைக்கக்கூடிய துளசியை வாங்கி கொண்டு போய் சமர்ப்பணம் செய்யலாம். இந்த மாதிரி ரொம்ப எளிமையாக ஒவ்வொரு இறைவனுக்குன்னு உபயோகப்பட்ட எளிதாக கிடைக்கக்கூடிய மலர்களையோ அல்லது இலைகளையோ சமர்ப்பணம் செய்யும் பொழுது அதற்கே உண்டான பலனானது உங்கள் கைமேல் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. ரொம்ப எளிமையான விஷயம், நம்ம எளிமையாக செய்யக்கூடிய விஷயந்தான். அருகாமையில் உள்ள ஆலயத்திற்கு இதையெல்லாம் இந்த மாதிரி சமர்ப்பணம் செய்யும் போது நாம் நினைத்தது நடக்கும். அதே போல் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை இது உண்டாக்கும் அப்படின்னா மாற்றுக்கிறதே இல்லை. இந்த நீட் பூசணிக்காய் அப்படின்னு சொல்லுவோம், திருஷ்டி பூசணிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் இந்த வெண்பூசணியை சொல்லிக்கிட்டே போவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ குணம் ரொம்பவே அதிகம். உடல் சார்ந்து நிறைய போஷாக்குகளை கொண்டது அப்படின்னா இந்த பூசணிக்காயை சொல்லலாம், வெண்பூசணிக்காயை. அதை ஜூஸ் போட்டு குடிக்கும்போது உடலுக்கு நிறைய ஆற்றலானது கிடைக்கும். அதை குடித்து பழகிக்கிறது அப்படிங்கிறது உடலுக்கு நிறைய நம்ம சொல்கிறோம் இல்லையா பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு அதை உருவாக்குற வகையில் இருக்கக்கூடிய ஒரு ஜூஸ் தான் இந்த வெண்பூசணிக்காய் ஜூஸ் அப்படின்னு சொல்கிறது. அதை எடுத்துக்கும் போது நல்லது. சரி, வேறு எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம்? நம்ம இந்த வீட்டு வாசலில் பூசணிக்காய் கட்டி தொங்க விட்டு பார்த்துருப்பீங்க, வீட்டு வாசலில் அறுத்து வச்சு பார்த்துருப்பீங்க. இப்போ வீட்டில் திருஷ்டி பாதிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு எண்ணுகிறவர்களுக்கு பல விஷயங்கள், திருஷ்டி சுத்தி போடுவதற்கு பல விஷயங்களை குறிப்பிட்டு சொல்வார்கள். ஒரு சில பேர் செய்யலாம்பாங்க, ஒரு சில பேர் செய்யக்கூடாதுமாங்க. இருந்தாலும் இதில் உள்ள முறைகளை நம்ம பார்த்தோன்னா
எலுமிச்சம் பழத்தை அறுத்து அதில் குங்குமம் தடவி நாலாபுறமும் வீசுவதும் உண்டு. வீட்டு வாசலிலே குங்குமம் தடவி வைப்பவர்களும் உண்டு. அது திருஷ்டி பாதிப்பை போக்கும் அப்படின்னு சொல்லப்படும். ஆகாச கிருடன் கிழங்கு இருக்கு இல்லையா, அதை வீட்டு வாசல்லே மஞ்சள் தடவி கட்டி தொங்க விடுவாங்க. இது ஒரு முறை. கற்றாழை அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா, அந்த கற்றாழையை வீட்டுக்கு முன்னாடி கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் திருஷ்டி சுத்தி போடுதெல்லாம் இருந்தாலும் இதில் எல்லாம் ஒரு உயர்ந்ததாக கருதப்படுவது அப்படிங்கிறது இந்த திருஷ்டி பூசணிக்காயை சூற எறிவது அப்படின்னு சொல்கிறது. அதை வீட்டை சுற்றியோ இல்லை யாருக்கு திருஷ்டி கழிக்கணுமோ அவர்களை தலையை சுற்றி முச்சந்தியில் ஓரமாக உடைத்தல். அது பெரும்பாலும் உடைக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா ரோட்டில் போகிற வர்றவங்க அதில் தடுமாறி விழுந்துடுறாங்க. அதனால் ஒரு ஓரமாக அதை உடைப்பது, அதுக்கப்புறம் உடைத்ததை அந்த ரோட்டுக்கு அப்புறப்படுத்தி வச்சுறதும் நல்லது. இல்லையா என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே கட்டி தொங்க விட்டுறலாம். இந்த மை இருக்கு இல்லையா, மையில் கருப்பு சுண்ணாம்பில் வெள்ளை போட்டு வச்சு கட்டி வீட்டுக்கு முன்னாடி தொங்க விட்டுட்டிங்க அப்படின்னாலும் அது அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றல்களை தன்னகத்தை ஈர்த்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையது அப்படின்னு சொல்லப்படும். வீட்டை நோக்கி வரக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை எல்லாம் தன்னகத்தை ஈர்த்து கொள்ளக்கூடிய ஆற்றல் யாருக்கு உண்டு? அந்த வெள்ளை பூசணிக்காய்க்கு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா சில பேர் இந்த கிரகப்பிரவேசம் பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பூசணிக்காயை வெட்டி சிகப்பு தடவி எல்லா மூளையிலையும் தடவி அப்படியே தூக்கி வீசிடுவாங்க. அதுவும் ஒரு வகையான திருஷ்டி கழிப்பு தான். இல்லைன்னா பூசணிக்காயை ரெண்டாக அறிந்து அதிலே சிவப்பு தடவி நம்ம கேட் இருக்கு இல்லையா, அந்த மெயின் கேட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வைப்பதும் திருஷ்டியை போக்க வல்லது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுங்க. இப்போ கட்டி தொங்க விடுறீங்கன்னா பௌர்ணமி திதியில் கட்டி தொங்க விடலாம். இல்லை திதியெல்லாம் இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி எங்களால் ஒரு எதிர்மறை ஆற்றலை உணர முடிகிறது அப்படின்னா வீட்டை சுற்றி முதல்ல திருஷ்டி பூசணிக்காய் உடைத்து விட்டு பிறகு ஒரு திருஷ்டி பூசணிக்காய் வாங்கி நீங்கள் கட்டி தொங்க விட்டுருங்க. வீட்டுக்கு முன்னாடி அனைவரின் பார்வையில் படும்படி அந்த திருஷ்டி பூசணிக்காய் வாங்கி கட்டி தொங்க விடலாம். இதெல்லாம் முன்னோர்கள் நமக்கு கூறி சென்ற அறிவுரைகள். இப்போ இது என்னன்னா, நம்ம சமூகத்தில் இந்த பலி கொடுக்குற பழக்கம் அப்படின்னு ஒன்று இருந்தது, இன்னும் இருக்கிறது. சில பேர்த்துக்கு அந்த இரத்த பலி கொடுக்கறதுல உடன்பாடு இருக்காது. அவங்க இந்த சைவ பலின்னு சொல்லக்கூடிய இதை ஏற்றுக்கொள்வார்கள். இன்னும் சில பேர் உண்டு இதையுமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் உண்டு. அவர்கள் ஆத்ம ரீதியாக சில பாவனைகளை செய்து அந்த திருஷ்டிகளை போக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் இந்த பழக்கம் இருக்குது அப்படின்னா இதை கண்டிப்பாக செய்யலாம். ஒன்றும் பெரிய பாதிப்புகளை இது ஏற்படுத்துவதில்லை. சில பேர் அந்த மனித உருவத்தை செய்வாங்க. வைக்கப்புல் இருக்கு இல்லையா, அதை சட்டை பேண்ட்டுக்குள்ளேயெல்லாம் திணித்து ஒரு இது மனிதன் நிற்பது போல செய்து திருஷ்டி பொம்மை வைப்பாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் நிறைய முறைகள் சொல்லப்படும். அது அவ்வளவு எளிதானது அல்ல. இந்த கட்டட வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்கள கேட்டால் அவங்க தெளிவாக சொல்லுவாங்க. அதை வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்குன்னு சில முறைகள் குறிப்பிடப்படும். அந்த முறைகள் அந்த ஐதீகத்தை எல்லாம் பண்ணி அந்த திருஷ்டி நாள் சொல்கிறோம் இல்லையா, நான் கிரகப்பிரவேச வரலும் வச்சுருந்தேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை அப்புறப்படுத்தினா அப்படியே தூக்கியெல்லாம் நம்ம கொண்டு போய் போட முடியாது, போடவும் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அதுக்குன்னு சில பலிகள் எல்லாம் கொடுத்து அதை கொண்டு போய் முச்சந்தியில் எரித்து விடணும் அப்படிம்பாங்க. எரிக்கிறப்பையும் நல்ல தைரியமான ஆள் தான் போகணும் அப்படிம்பாங்க. இது பயமுறுத்துறதுக்கெல்லாம் இல்லை. அதனால் நம்ம ரொம்ப அந்த திருஷ்டி கழிக்கிறோம் அப்படிங்கிற பேரில் ரொம்ப தெரியாத விஷயங்களை கையில் தொடக்கூடாது, ரொம்ப ஆபத்தான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு திருஷ்டிக்கு எலும்புச்சங்கனியை பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா திருஷ்டி பூசணிக்காயை பயன்படுத்தி கொள்வது நல்லது. மறக்காமல் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க, அவங்களும் பலனடையட்டும். நன்றி, வணக்கம்.